வேற யாராவது வேற யாரும் இது அந்த போக கூடாதுங்களா? நம்ம நாளைக்கு வந்து அழுது அதான் கொஞ்சம் குத்தி நான் பிடிங்க மரத்து வேறு நேரம் வேறு வேறு நிறைய மரத்து வேறு இருக்குமா இந்த மாதிரி இருக்கு. பாருங்கடா பழம் எங்கே இருக்கு? நான் பிடிச்சிட்டேன். வேறு பாரு வளர்த்தியே போயிடுச்சு. பிடிங்க பிடிங்க மேலே வைங்க. அப்படி வைங்க. அப்படின்னு சொன்னேன். பேர் ஊடு கட்டுவாங்க. கொடுத்துட்டே இல்லையா முடியும்? இன்னும் கொடுக்கல, காசு இன்னும் தரலையோ. கேட்ட அன்னைக்கு நாளைக்கு பயங்கரத்துக்கு கொடுத்து விடு அப்படின்னு. இந்த மாதிரி முருங்கை மரம் தலையும் மாட்டேங்குது. அது தலை எப்படியோ ஒரு தடவை மாடு கடிச்சு பிடிச்சி தலையை ஒரு தடவை
கத்தி எடுத்து தோண்டி கொடு. தோண்டி அவனுக்கு சாப்பிடு. நீ சாப்பிடுப்பா. தண்ணி சீம்பில் வேண்டாம். தண்ணி சீம் சளி பிடிச்சிக்குங்க. தண்ணி சீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். நல்லா கட்டியாக இருக்கிறது சாப்பிடணும், அப்போ தான் சத்து. டேஸ்ட்டாக இருக்குமே. தண்ணி சீம்பு எனக்கு இல்லையா? தண்ணி சீம்பு நான் கொட்டையே எடுத்துட்டு வரல, நல்ல கொட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும். தண்ணி சீம்பு சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கோங்க. இந்த டைமில் சாப்பிட இனிக்காது, அதில் வெறும் தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிடு. கோழி கேக்குதாட்டுறது கூண்டுக்குள்ள இருந்துட்டு சாப்பிடு. தண்ணின்னா அப்படி தண்ணியாக இருக்கும். கோழி கொத்தி கொடுக்குறாளா? குஞ்சு கொத்தி கொடுக்குறா கோழி குஞ்சு. இரு போன இந்த சின்ன பெரிய சீம் இது ரொம்ப நல்லா. பனங்கிழங்கு நல்லா முழுமையாக வெந்துடுச்சு. இந்த பனங்கிழங்கு கிடைக்கிறதுக்கு 4 மாதம் ஆகும். 4 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த பனங்கிழங்கு நாங்கள் பிடுங்கியிருக்கிறோம். நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த பனங்கிழங்கோட நன்மைகள் பற்றி மருத்துவ நூல்களில், சித்த மருத்துவ நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உடலில் இருக்கிற அதிகப்படியான சூட்டை குறைக்கும், உடலுக்கு குளிர்ச்சியை தருது, பித்தத்தை குறைத்து உடலுக்கு நல்ல புஷ்டியையும் நல்ல வனப்பையும் கொடுக்கும், சீதபேதி, இரத்தபேதி இவைகளையெல்லாம் குணப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக ஒன்று நம்ம கவனிக்கணும், ஜீரணத்தை மந்தப்படுத்தும். இந்த பனங்கிழங்கு அதிக அளவு எடுத்துக்கிட்டால் ஜீரணத்தை மந்தப்படுத்தும். அதனால் குறைந்த அளவு எடுத்துக்கிட்டாலே நமக்கு நிறைவான நன்மையை கொடுக்கும், நல்ல பலனையும் கொடுக்கும். பனங்கிழங்கு மாவு எக்காரணத்தை கொண்டும் தனியாக வெறும் பனங்கிழங்கு மாவை வச்சு சமைச்சு சாப்பிடக்கூடாது. மற்ற மாவோடு கலந்து தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும். தனியாக சமைச்சு சாப்பிட்றப்போ நமக்கு ஜீரணம் ரொம்ப மந்தப்படும். அதனால் மற்ற மாவோட குறைந்த அளவு பனங்கிழங்கு மாவை கலந்து பயன்படுத்தினா நிறைவான நன்மையை தரும். பனங்கிழங்கு நமக்கு வருஷத்தில் சில நாட்கள் மட்டும்தான் கிடைக்கும். கிடைக்கிறப்ப அந்த பனங்கிழங்கை இந்த மாதிரி காய வச்சு பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படுறப்ப மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி வருஷம் முழுசும் பயன்படுத்தி முழுமையான ஆரோக்கியத்தோடு வாழலாம். வாங்க பனங்கிழங்கு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு சப்பாத்திக்காக பனங்கிழங்கை நான் சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா காய வச்சுங்க. இப்படி நம்ம கையில் உடைச்சோம்னா இப்படி உடையணும். இதை நான் மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைப்படுறப்போ அப்பப்போ நான் அரைச்சிக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி சப்பாத்தி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு சப்பாத்திக்காக நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இந்த கப்பில் போட்டிருக்கேன். இதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பனங்கிழங்கு மாவு எடுத்துக்கிறோம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பிசைகிறப்ப ஊற்றி பிசைச்சுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இந்த தண்ணியில் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாவில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும்.
ஏன்னா மாவை வந்து பனங்கிழங்கு வந்து காய வச்சு அரைக்கிறோம், அதனால கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி பிணையிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 டம்ளர் அளவுக்கு பனங்கிழங்கு மாவு எடுத்துக்கிறேன். இது அதிகமாக சேர்த்தக்கூடாது, ஓரளவுக்கு சேர்த்துனா போதும். நான் இப்போ 1/4 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதையும் இந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ நான் தண்ணி சேர்த்து பிணைய போகிறேன். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தி தான் செய்ய போகிறோம், அந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணி இருந்தால் போதும். எனக்கு இந்த மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு மாவை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கோதுமை மாவு போட்டு தேய்ச்சிக்குங்க, எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க. அதில் கோதுமை மாவு போட்டு தான் தேய்க்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்குங்க. பனங்கிழங்கு சப்பாத்தியை நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ பனங்கிழங்கு சப்பாத்தியை வந்து நம்ம கல்லில் போடலாம் வாங்க. கல் நல்லா காஞ்சிச்சு, நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நான் அதிகமாக எண்ணெய் சேர்க்கல. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த சப்பாத்தி. சுவையான ஆரோக்கியமான பனங்கிழங்கு சப்பாத்தி தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து கருணைக்கிழங்கு குழம்பு வச்சுருக்கேன். எந்த குழம்பு கூட வேணாலும் நம்ம சாப்பிடலாம், இதோட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது, நான் பிக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நல்லா லேயராக இருக்குது. இது சூடாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.